பட்டர் சிக்கன் அப்படின்ற நார்த் இந்தியன் ரெசிபி நம்ம தமிழ்நாட்டிலலாம் ஃபேமஸா இல்லையான்னு தெரியல. ஆனா அமெரிக்கால ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இங்க இருக்க அமெரிக்கன்ஸ் எல்லாருமே இந்த பட்டர் சிக்கன ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்க அமெரிக்கன் ஷாப்ஸ்ல கூட பட்டர் சிக்கன் சாஸ் அப்படின்னு சொல்லி தனியா விக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காஸ்கோ இந்த மாரி பெரிய பெரிய கடைகள்லலாம் பட்டர் சிக்கனே வந்து ரெடிமேடா பண்ணி ஒரு 5 டேஸ் வந்து எக்ஸ்பைரி போட்டு அதையும் சேல் பண்றாங்க. அந்த பாப்புலரான பட்டர் சிக்கன் பண்றதுக்கு 450 கிராம்ஸ் அளவு சிக்கன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் மேரினேட் ஆனா கூட போதும். ஓவர் நைட் விட்டீங்க அப்படின்னா, இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போன்லெஸ் பீஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து போன்லெஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து நீங்க தை பீஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப அத வந்து வதக்குறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர்ல 2 சைடும் சிக்கன நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்து போன்லெஸ் அப்படின்றனால ஈஸியா குக் ஆயிரும். அடுத்து வந்து சாஸ் பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நான் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, இந்த சாஸ தான் வந்து கடையில வந்து ரெடிமேடாவே விக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கூட மசாலா தூள் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சாதா மிளகாய் தூளா இருந்தா கம்மியா சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கலர் நல்லா குடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிச்சான இன்கிரீடியன்ட் ஒண்ணு சேர்க்க போறோம். இதுதான் மெயினான இன்கிரீடியன்ட். அது என்னன்னா முந்திரி பருப்பு. 1/4 கப் அளவு முந்திரி பருப்பும், ஒரு 4 தக்காளியும் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்போட அளவு உங்களுக்கு இவ்ளோ அதிகமா வேணான்னு நெனச்சீங்கன்னா, கம்மி பண்ணிக்கோங்க. ஆனா ரெஸ்டாரண்ட்ல வந்து முந்திரி பருப்பு அதிகமா தான் சேர்த்துக்குவாங்க. இப்ப நல்லா மூடி வச்சு தக்காளிய நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்ப தக்காளியோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிரும். இந்த மாரி ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம், அத நல்லா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி இருந்துச்சு. அதனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள லைட்டா பட்டர்ல வதக்கிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம மிக்ஸியில அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கிரேவிய நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கும் கிரேவி. உங்களுக்கு வடிகட்டுறதெல்லாம் ரொம்ப டபுள் ஒர்க்கா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வடிகட்டாம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா சுகர் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த சிக்கன இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி மெயினான இன்கிரீடியன்ட் வந்து சேர்த்துக்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கசூரி மேத்தி. இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் எல்லாத்துலயுமே ஆட் பண்ணுவாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவா இருக்கட்டும், பட்டர் சிக்கனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது கூட. அத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறது, சேர்த்துக்காதது உங்க விருப்பம் தான். ஆனா ரெஸ்டாரண்ட்ல கண்டிப்பா வந்து ஃப்ரெஷ் கிரீம் வந்து சேர்த்துக்குவாங்க. அப்பதான் அந்த ரிச்சான டேஸ்ட் வந்து கிடைக்கும். அவ்வளோதான். சூப்பரா பட்டர் சிக்கன் வந்து வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கண்டிப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்க கமெண்ட்ஸை, ஃபீட்பேக்ஸை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபில பார்க்குறேன். தேங்க் யூ. பை.